Hi மக்களே வணக்கம் and welcome back to Abhi's home cooking channel. So day 21 of 30 days breakfastல இன்னைக்கு என்னன்னு பார்க்கலாமா? ஸோ இன்னைக்கு ஒரு பன்னீர் ரோல் தான் செய்ய போகிறோம். ஸோ அதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம பேஸ் ரெடி பண்ணிக்கலாம். இதில் ஒரு கப் நான் கோதுமை மாவு எடுத்திருக்கேன், 2 கப் மைதா மாவு எடுத்திருக்கேன். அதில் 1 ஸ்பூன் உப்பு போட்டு தண்ணி தெளித்து நல்லா மாவு பிசைஞ்சு எடுத்துக்கிட்டேன். நெக்ஸ்ட் இதில் நான் பன்னீர் மேரினேஷன் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு அதுக்கு ஒரு 1/2 கப் தயிர் எடுத்துக்கிட்டேன். அது கூட 1 ஸ்பூன் உப்பு, 1 ஸ்பூன் பெப்பர் பொடி, 1 ஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ், 2 ஸ்பூன் வத்தத்தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பன்னீரை க்யூபாக வெட்டி அதை நான் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ மேரினேஷன் ஒரு 10 to 15 மினிட்ஸ் இருந்தால் போதும். நெக்ஸ்ட் ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு எண்ணெய் காஞ்சதும் 2 நீளமாக கட் பண்ண வெங்காயம் போட்டு ஃப்ரை பண்ணுங்கள். வெங்காயம் வதங்கும் போதே ஒரு ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஸோ வெங்காயம் கொஞ்சம் வதங்கினதும் 2 தக்காளி நீளமாக கட் பண்ணது, 1 கேரட் நீளமாக கட் பண்ணது, 2 கேப்சிகம் நீளமாக கட் பண்ணது போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இது கூட ஒரு ஸ்பூன் உப்பு, 1 ஸ்பூன் வத்தத்தூள் இதெல்லாம் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். ஃப்ரை பண்ணிவிட்டு நம்ம ஆல்ரெடி மேரினேட் பண்ணி வச்சுருக்க பன்னீரும் போட்டு ஒரு கிளறிட்டு மூடி வச்சுருங்க. ஸோ ஒரு 5 to 10 மினிட்ஸ் மூடி வச்சு வேக வைங்க. இன் பிட்வீன் கிளறி விட்டுக்கோங்க. ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வெந்திருக்கணும். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம ஆல்ரெடி பிசைஞ்சு வச்ச மாவில் சப்பாத்தி தான் உருட்டணும். சப்பாத்தி எவ்வளோ பெருசாக நீங்கள் உருட்டுறீங்களோ அவ்வளோத்துக்கு நல்லது. ஏன்னா அந்த ஸ்டஃபிங் வைக்கும்போது அப்போ தான் கரெக்டாக ரோல் ஆகும். சப்பாத்தியை ஒரு தவாவில் 2 சைடும் நல்லா வேக வைங்க. அதில் ஒரு சைடு நல்லா வெந்ததும் ஒரு முட்டையை உடைச்சி ஊற்றி வேக வைங்க. ஸோ நெக்ஸ்ட்டு ரோல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ ஆல்ரெடி நம்ம போட்டு வச்சுருந்த சப்பாத்தியில் முட்டை இருக்கிற சைடு தான் டாப்பிங் மேலே இருக்கும். அது கூட ஒரு ஸ்பூன் சில்லி சாஸ், க்ரீன் சில்லி சாஸ், 1 ஸ்பூன் கெச்சப், 1 ஸ்பூன் மேயோனீஸ் இதை போட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி செஞ்சு வச்சுருந்த பன்னீர்க்க ஸ்டஃபிங் நடுவில் சென்டரில் வைக்கணும். சென்டரில் வச்சுட்டு அதுக்கு மேலே சீஸ் துருவி போட்டு அதுக்கப்புறம் ஒரு சைடாக ரோல் பண்ணி எடுத்துக்கோங்க. கீழே பட்டர் பேப்பர் ஷீட் வச்சுட்டு ரோல் பண்ணி எடுத்து கீழே இருந்து ஃபோல்ட் பண்ணிடுங்க. ஸோ அவ்வளோதான் நம்மளோட ரெசிபி.
ஸோ இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் நாளைக்கு இன்னொரு ரெசிபியோட நான் உங்களை சந்திக்கிறேன். Until then, it's bye from Abhi. Thank you for watching my video. Happy Friday.